ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2023ல ரிலீஸ் ஆன மலேசியஸ் அப்படிங்கிற ஒரு வேற லெவல்ல ஒரு த்ரில்லர் படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்காக ஒரு வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தவனை ஹெல்ப்னு சொல்லி கேட்ட உடனே அந்த வீட்டுல தங்க வைக்கிறாங்க. புதுசா உள்ள வந்தவன் அந்த ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான், ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இவன் யாரு, இவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படிங்கறத ரொம்பவே த்ரில்லிங்கா சொன்ன படம் தான் மலேசியஸ். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பேரு பிரகாஷ். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காரை காமிக்கிறாங்க. அது அந்த லேக் ஹவுஸ்க்கு தான் போயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஒரு டீனேஜ் பொண்ணு, 3 பேர் தான். சோ 3 பேரும் அந்த லேக் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது இவங்களுடைய ஹவுஸ் கிடையாது. இப்போ ஒரு ரெசார்ட் எல்லாம் புக் பண்றாங்கல்ல, அது மாதிரி ஒரு லேக்குக்கு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டை புக் பண்ணிருக்காங்க போல. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லேக் ஹவுஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த லேக் ஹவுஸ் ரொம்பவே தனியான ஒரு வீடா தான் இருக்கு. ஒரு லேக்குக்கு பக்கத்துல தான் இருக்கு. சோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்டீரியர் 3 பேருமே இந்த வீட்டோட இன்டீரியர் பார்த்து ரொம்பவே வியந்து போறாங்க. அங்க இருந்து பார்க்கும்போது அந்த ஏரியா தெரியுதுன்னா பாத்துக்கோங்களேன், அந்த லேக்கு. சோ எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணும் அந்த அப்பனுக்கும் செட் ஆகல போல, ஒரு மாதிரியா தான் நடந்துக்கிறாங்க. அந்த டீனேஜ் பொண்ணு பாத்ரூம்ல இருக்கும்போது அந்த அப்பங்காரன் திடீர்னு உள்ள போயிடறான். ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்த ஒரு விஷயம் தான், இருந்தாலும் அவன் எதுவுமே கூச்சப்படுற மாதிரி தெரியல. அவன் பாட்டுக்கு அவன் கண்ணாடி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி தெரியுது. அவன் வெளியில வந்த உடனே அந்த பொண்ணு ரொம்பவே கோவப்படுறா. சோ வெளியில வந்த அந்த அப்பங்காரனும் அந்த ஒய்ஃபு கிட்ட போயிட்டு, நான் ஏதோ தெரியாம அவன் பொண்ணு பாத்ரூம்ல இருக்கும்போது நான் போயிட்டேன், அதுக்கு என்னமோ அவ்வளவு கோவப்படுறா அப்படிங்கிற மாதிரி இவன் சண்டை போடுறான். இதுக்கு அந்த பொண்டாட்டிக்காரியோ சாரி சொல்லிட்டு போக போக சரியிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் நமக்கே ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா அந்த பொண்ணுக்கு இவன் ஸ்டெப் டேட் போல இருக்கு, அதாவது இந்த ஒய்ஃபோடைய 2வது ஹஸ்பண்ட். இப்ப அப்படியே அந்த பொண்ணு லேக்ல ஒரு போட் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல அந்த புருஷங்காரனும் அந்த பொண்டாட்டிகிட்ட வந்து பேசும்போது இந்த பொண்டாட்டி ஹாப்பியா இல்ல, ஏதோ ஒரு கோவமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சோ அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதே சமயத்துல அந்த லேக்கை நோக்கி 2 பேர் வரானுங்க, ஏதோ ரவுடி பசங்க மாதிரி. அதுல இந்த அப்பங்காரனுடைய போட்டோ இருக்கு. அவனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர்ற மாதிரி நமக்கு தெரியுது. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இப்ப வீட்டுல காமிக்கிறாங்க. இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கார் ரிப்பேர் ஆகி நிக்கிற மாதிரி தெரியுது. ஒருத்தவன் அந்த காருக்கு கீழே உட்காந்து பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ கொஞ்ச நேரத்துல இவங்களுடைய கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இவனுடைய கார் தான் அங்க ரிப்பேர் ஆயிருக்கும் போல இருக்கு. என்னுடைய கார் திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அது ஸ்டார்ட் பண்ணவே முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, உங்களுடைய போன் தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, உன்னுடைய போன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பங்காரன் கேட்க, என் போன்ல சார்ஜே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த டைம்ல இங்க போனே இல்லப்பா, இங்க எந்த சிக்னலுமே கிடைக்காது, வைஃபை கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே சமயத்துல அந்த பொண்ணு இருப்பா இல்லையா, டீனேஜ் பொண்ணு, அந்த பொண்ணு அவளுடைய போனை எடுத்து கொடுத்துட்டு, இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும், அப்பப்ப கிடைக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனும் போனை வாங்கி அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். என்னுடைய கார் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி இந்த அட்ரஸ் சொல்லி டோ பண்ற வண்டி எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வர சொல்றான். சோ அவனும் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடும்டா நான் வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தெரியுது. சோ இந்த புதுசா வந்தாலும் அந்த அப்பங்கிட்ட, அவன் வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுமா, நான் கார்ல வெயிட் பண்றேன், எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, உங்க பாத்ரூம் நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அவனும் பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு சரி ஓகே நான் வெளியில போய் கார்ல வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நீங்க வெளியில பனியில வெயிட் பண்ண போறீங்க, 1.5 மணி நேரம் தானே சொல்றீங்க, வீட்டுக்குள்ளே தங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இடம் கொடுக்குறாங்க. சோ அவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தங்குறான். இப்போ அந்த அப்பங்காரன், இந்த டீனேஜ் பொண்ணு, இப்போ புதுசா வந்த இவன், சோ 3 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த பொண்ணு கிட்ட நீ சரக்கடிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த அப்பங்காரனும் இவளுக்கு பழக்கம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமா எனக்கு பழக்கம் இல்லதான், ஆனா இப்ப ட்ரை பண்ணும் போல தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ இப்ப 4 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த புதுசா வந்திருக்கான் இல்லையா, என் பேரு ஜெஸ், நான் பார் அட்டெண்டரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உங்களுக்காக நான் ஸ்பெஷலா ஒரு ட்ரிங்க் ரெடி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு சரக்கு கொடுக்குறான். ஆரம்பத்துல இந்த அப்பங்காரனுக்கு விருப்பமே இல்லதான், இருந்தாலும் சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 4 பேருமே உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் சமைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போயிடுறாங்க. அந்த சமயத்துல புதுசா வந்திருக்க இந்த ஜெஸ்ஸும் அந்த அப்பங்காரனும் தான் இருக்காங்க. இப்ப அந்த அப்பங்காரனை பத்தி இவன் கேட்கும்போது அந்த அப்பங்காரனும், நான் ஒரு ஊருக்கு மேயரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ நீங்க அரசியல்வாதியா, நீங்க ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது, யாராவது எதிர்ப்பு காமிப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் எடுக்கிற முடிவு எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும், அது ஒரு சில பேரை தான் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவனுக்கு லைட்டா மயக்க வர்ற மாதிரி இருக்கு. இந்த டைம்ல அந்த ஜெஸ் ஏதோ 3 பொண்ணுங்க பேர் சொல்லும்போது அவன் அப்படியே டோட்டலா மயங்கிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த மீதி இருக்கிற 2 பேருமே மயங்கிடுறாங்க, டோட்டல் ஃபேமிலியே மயங்கிடுறாங்க. இவன் கொடுத்த சரக்குல ஏதோ மிக்ஸ் பண்ணிட்டான் போல. சோ இப்ப அப்படியே நைட் டைம்ல காமிக்கிறாங்க. 3 பேரையுமே ஒரு சோஃபால போட்டு கட்டி வச்சிருக்கான். அவங்க எல்லாருமே கண்ணு முடிச்ச உடனே அந்த பொண்டாட்டிக்காரி இருப்பா இல்லையா, அவ கண்ணத்துல போயிட்டு இவன் கிஸ் பண்ணிட்டு, இப்ப நம்ம ஒரு கேம் விளையாட போறோம், உங்க அப்பா கிட்ட நான் கேள்வி கேட்பேன், அவன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி சொல்லல அப்படின்னா உங்க 2 பேர் மேலேயும் கைய வைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவையும் இந்த பொண்ணையுமே சொல்றான். அப்படியே அந்த வீட்டுல இருக்கிற எல்லா ஸ்கிரீனுமே இறக்கி விடுறான். எல்லாமே ஆட்டோமேட்டிக் போல இருக்கு, ரிமோட் அழுத்தின உடனே க்ளோஸ் ஆகுது. அப்பதான் உள்ள நடக்கிறது வெளியே தெரியாது இல்லையா, அதனாலதான் இப்ப அந்த ஜெஸ் அந்த பொண்டாட்டியை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். இதனால பயங்கர டென்ஷன் ஆன அந்த அப்பங்கரனும் செம்மையா போட்டு அவனை திட்டும் போது அவனை ஸ்டாப் பண்றதுக்காக அந்த பொண்டாட்டி
பொண்டாட்டிக்காரி முகத்துல ஒரு குத்து விட அவன் மூக்குல ரத்தம் வருது. அவனும் பேச்ச நிப்பாட்டிடுறான். இந்த சமயத்துல நீ அரசியல்வாதி தானே, உன் மேல ஏதாவது பாலியல் புகார் வந்திருக்கா, நீ அதை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகாம உனக்குள்ளே வச்சு டீல் பண்ணிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த அப்பங்காரனும் கொஞ்சம் கூட யோசிக்காம நோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதனால கடுப்பான அந்த ஜெஸ்ஸோ வேக வேகமா வந்து அவனுடைய மூஞ்சிலே பங்கு பங்குன்னு குத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்டாட்டிக்காரியோ தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கத்தும் போது அவனும் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டு உட்காந்துடுறான். நீ இப்ப மட்டும் உண்மையை சொல்லல அப்படின்னா இப்போ உனக்கு விழுந்த அடி உன் ஒய்ஃபுக்கு விழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பயந்து போன அவனும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அந்த டீனேஜ் பொண்ணு இருப்பா இல்லையா, அவளை தூக்கிட்டு அப்படியே எங்கேயோ போற மாதிரி தெரியுது. அந்த பொண்டாட்டிக்காரி என் பொண்ணை தயவு செஞ்சு விட்டுரு, அவளை எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளுடைய கட்டு எல்லாத்தையுமே அவுத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல கையோடைய கட்டை அவுக்கும் போது அவளுடைய கையில நிறைய மார்க் இருக்கு. அவ ஆல்ரெடி நிறைய டைம் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கா அப்படிங்கறத இவன் புரிஞ்சுக்கிறான். சோ அந்த சமயத்துல இவங்க இருக்க இந்த வீட்டுக்கு வெளியில ஏதோ கார் வர்ற மாதிரி தெரியுது. இதனால வேக வேகமா அப்படியே வெளியில வந்து பாக்குறான். காலிங் பெல் அடிக்குது. டோர் ஓபன் பண்ணி பார்த்தா 2 பேர் இருக்கானுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டோ வச்சு 2 பேர் வந்தானுங்க இல்லையா, சோ அவனுங்க தான். இங்க வில்லியம்னு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வில்லியமா அப்படி யாரும் இங்க இல்லையே, நீங்க ஏதோ மாத்தி வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லையே நாங்க கரெக்டான அட்ரஸ் தானே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்க பாருங்க வில்லியம் இங்க யாருமே இல்ல, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கேன், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாம போறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு மறுபடியும் வரான். சோ இப்போ மறுபடியும் பாத்ரூம்ல இருந்து அந்த பொண்ணை மறுபடியும் கட்டி வச்சு இந்த சோஃபாவிலே உட்கார வச்சிருக்கான். இங்க பாருங்க இன்னும் 2 கேள்விதான் உங்கள்ட்ட கேட்பேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பங்காரன்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். நீங்க இந்த ஒய்ஃபை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வேற ஏதாவது பொண்ணு கூட ஒன்னா இருந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட பொண்டாட்டிக்காரிக்கும் செம கோவம் வருது. ஓகே இது கடைசி கேள்வி, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, நான் உங்க எல்லாரையுமே அவுத்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு கேள்வியை கேட்கறான். நீ யாரையாவது ரேப் பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்கும்போது அவன் ரேப் பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால கோவப்பட்ட இந்த ஜெஸ்ஸோ டக்குன்னு போயிட்டு அந்த ஹஸ்பண்ட் இருக்கா இல்லையா, அவனுடைய கண்ணத்தை பிடிச்சி கடிச்சு கொஞ்சோண்டு சாதையை கடிச்சு துப்பிடுறான். இந்த அளவுக்கு கோவமா இருக்கான். பேக் ஸ்டோரி என்னவோ இருக்கு, அது மட்டும் நமக்கு தெரியுது. சோ அதுக்கப்புறமா கேட்கும்போது ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதனால பயங்கரமா போட்டு சாத்துன்னு சாத்திட்டு நான் என்னுடைய கிளாத்தை வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை கழட்டி அப்படியே எடுத்துட்டு போறான் பாத்ரூமுக்கு. அவன் போன கொஞ்ச நேரத்துல இந்த வில்லியம் அவனுடைய கட்டை எப்படியோ ட்ரை பண்ணி அவுத்துட்டான். சோ அவுத்த உடனே இந்த அம்மாக்காரியும் அந்த பொண்ணும் எங்களையும் அவுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் காதுல வாங்காத மாதிரி அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். இந்த சவுண்ட அந்த ஜெஸ்ஸுக்கு கேட்ட உடனே அவன் கன் எடுத்துட்டு மறுபடியும் வெளியில வந்து பாக்குறான். பார்த்தா அவனை காணோம். சோ வேக வேகமா வெளியில வந்து அந்த காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க அந்த வில்லியமை பிடிச்சி பயங்கரமா அடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஏற்கனவே கொலை பண்ணதுக்காக 2 பேர் வந்தானுங்க இல்லையா, அவனுங்க இன்னும் போகல போல இருக்கு, அங்கதான் நிக்கிறானுங்க. ஏய் நானே இவனை தேடி தான் வந்தேன், இவனை கொலை பண்ணதுக்காக தான் நானும் வந்தேன், நீ அவனை என்கிட்ட விட்டுரு நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெஸ் கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெஸ் சொல்லும் போது இவனுக்கு 3 பேருக்குள்ளயுமே துப்பாக்கி சண்டை போட்டுக்கிறானுங்க. சோ அதுல ஒருத்தனுக்கு துப்பாக்கி குண்டு பட்டு அவன் இறந்து போயிடுறான். இன்னும் ஒருத்தவன் தான் இருக்கான், அவனையும் பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு அந்த வெள்ளியமையும் பிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கட்டி வைக்கிறான். சோ அது மட்டும் இல்லாம அவனை போட்டு மறுபடியும் பொலன்னு பொழக்கிறான். ஒரு சுத்தில வச்சு அவனுடைய காலையை அடிச்சு உடைச்சிடறானா பாத்துக்கோங்களேன். கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல டோர் வெளியில யாரோ வர்ற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா அந்த இன்னொருத்தவன் தான் கொலை பண்ண வந்ததுல ஒருத்தவன் உயிரோட இருக்கா இல்லையா, சோ அவன் தான். இப்ப மறுபடியும் ஜெஸ்ஸும் அவனும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வந்தான் இல்லையா கொலை பண்றதுக்கு, அவன் வந்து நம்ம ஜெஸ் மேல ஏறி உட்காந்து கத்திய வச்சு குத்தலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது பார்த்தா டக்குன்னு அவனுக்கு பின்னாடி ஒரு கத்தி இறங்குது. யாருன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு தான். அவதான் இவனை குத்தி இருப்பா போல. அவனும் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இந்த சமயத்துல அந்த வில்லியம்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் அவனுடைய பொண்ணை பார்த்து அவனையும் குத்தி கொண்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவ அப்படியே பின் வாங்கிடுறா கத்தியை கீழே போட்டுட்டு. இப்ப அந்த சின்ன பொண்ணு அவளுடைய பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு அவளுடைய காதுல ஹெட்போன் எல்லாம் மாட்டி நீ நிம்மதியா பாட்டு கேளு, வெளியில என்ன நடந்தாலும் நீ கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் இந்த வில்லியம் இருக்கிற அந்த இடத்துக்கு வரான். நீ இங்க இருந்து தப்பிச்சு போனதால உனக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு கேள்வி இருக்கு, இதுக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அடுத்து இவன் என்ன கேட்க போறான் அப்படிங்கிறது தெரியும், இருந்தாலும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறான். இந்த கேள்வியை உன் பொண்டாட்டி முன்னாடி நான் கேட்க கூடாது, இருந்தாலும் வேற வழி இல்ல நான் கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த பொண்டாட்டியுடைய பொண்ணு, அவள் அடையணும்னு நீ நினைச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவனும் ஆமான்னு சொல்றான். இதை கேட்கிற இந்த பொண்டாட்டிக்காரியை இன்னுமே பயங்கர டென்ஷன் ஆகுறா. அது மட்டும் இல்லாம அவனும் என்னுடைய பயாலஜிக்கல் பொண்ணு இல்லையே, அவனும் எனக்கு பிறக்கலையே, இதுல என்ன தப்பு இருக்கு, நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜெஸ்ஸோ பயங்கரமா கோவப்பட்டு அவனுடைய கட்டெல்லாம் அவுக்குறான். சோ கட்டெல்லாம் அவுத்ததுக்கு அப்புறமா இங்க பாரு நீ பண்ணது எல்லாமே தப்பு தான், உனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், உன்னால முடிஞ்சா என்ன அடிச்சு போட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வில்லியமுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வருது. அவனும் அவனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜெஸ்ஸை போட்டு அடிக்க இவனுக்கு எதுவுமே ஆகல. ஒரு கட்டத்துக்கு மேல ஜெஸ் ஒரு அடி அடிக்க இந்த வில்லியம் கீழே போய் விழுறான். கிட்ட போயிட்டு அவனுடைய முகத்தை போட்டு நல்லா உதைச்சு அடின்னு அடிக்கிறான். இந்த சமயத்துல அந்த வில்லியமும் அந்த பொண்டாட்டிக்காரி கிட்ட ஹெல்ப்னு சொல்லி கேட்பான். அந்த பொண்டாட்டிக்காரி ஸ்டாப்னு சொன்னாலே இவன் நிப்பாட்டிடுவான். இது ஆக்சுவலா கேமோட ரூல்ஸ், ஆனா அவ சொல்ல மாட்டேங்கிறா. ஜெஸ்ஸோ அந்த வில்லியமை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது மட்டும் இல்லாம நான் அவன் கூட தனியா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெஸ்ஸை பார்த்து சொல்லும்போது இந்த வில்லியம்க்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருமே உள்ள போயிட்டு பெட்ல 2 பேரும் சும்மா பாத்துக்கிறாங்க. அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல அப்படியே வெளியில வந்து இந்த வில்லியம்மை பார்த்து உங்களுக்கு எல்லாம் யாரா இவ்வளவு தைரியம் கொடுத்தது? நீங்க அரசியல்வாதினா என்ன வேணா பண்ணுவீங்களா? எங்களை மாதிரி ஏழை மக்கள்லாம் உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இங்க இருக்க லேக்கு பக்கத்துல அந்த வில்லியம்மை போட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த சமயத்துலதான் அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. யாருன்னா அந்த வில்லியமோடைய ஒய்ஃப். நான் ஒன்னும் உன்னை உண்மையா லவ் பண்ணல, என் பொண்ணுக்கு ஒரு அப்பா வேணும், அதுக்காக தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன். ஆனா நீ எங்களே எவ்வளவு மிஸ்யூஸ் பண்றியே, அதனாலதான் உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சோம். சோ இப்பதான் இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் ஓபன் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த பிளான் பண்ணதே இந்த லேடி தான். சோ ஜெஸ் வீட்டுக்குள்ள வரவழைச்சு அவங்க கிட்ட இந்த 3 கேள்வி கேட்கறது மட்டும்தான் இவங்களுடைய மோட்டிவா இருந்தது. ஆனா அந்த ஜெஸ் போயிட்டு அந்த சின்ன பொண்ணுடைய கையை பார்க்கும்போது நிறைய கட்டிங்ஸ் இருந்தது இல்லையா? சோ அதனால இந்த அப்பங்காரன் தான் ஏதாவது டார்ச்சர் கொடுத்துருப்பானோ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இதனாலதான் அந்த 4வது கேள்வியுமே ஆக்சுவலா அந்த 3 கேள்வியோட முடிச்சிருப்பாங்க. முடிச்சுட்டு அவனை உயிரோட தான் விடுறதா பிளானா இருந்துச்சு. ஆனா இந்த பொண்ணையே எப்ப தப்பா பார்க்க நினைச்சானோ அதுக்கப்புறம் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் ஜெஸ்ஸை வர வச்சிருப்பாங்க. இப்போ வந்து அந்த சின்ன பொண்ணுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த சின்ன பொண்ணு வந்த உடனே சரி முடிச்சிடலாமாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெஸ்ஸை பார்த்து கேட்க இப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரியுது. அந்த ஜெஸ் தான் இந்த பொண்ணுடைய அப்பா. அந்த பொண்டாட்டி கருகி இவன் தான் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் போல இருக்கு. இவனை வச்சு அவன் கதையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. ஒரு கல்லுல கட்டி தானே அந்த லேக்கோட எட்ஜில் இவனை வச்சிருப்பாங்க. சோ உடனே அவனை தள்ளி விடுறாங்க அந்த ஆழமான லேக்ல. சோ இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே போல நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.